மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட எங்க ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் நெடுநாட்களாக வைத்த அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் இந்த தனி தீர்மானத்தை நாங்க கொண்டு வரோம். அரசினர் தனி தீர்மானம். ஆசிரியர் பணி என்பது வெறும் அறிவை போதிக்கும் தொழில் மட்டுமல்ல, அது மனித வளத்தை உருவாக்கி சமூகத்தின் எதிர்காலத்தை செதுக்கும் ஒரு உயரிய பொறுப்பாகும். மேலும் பாடத்திட்டங்களை மாணவர்களின் வயது மற்றும் புரிந்து கொள்ளும் திறனுக்கேற்ப எளிமையாக கற்பித்தல், அவர்களின் கற்றல் குறைபாடுகளை கண்டறிந்து நிவர்த்தி செய்தல், அறிவோடு சேர்த்து நற்பண்புகள், சமூக பொறுப்பு, ஒழுக்கம் மற்றும் தன்னம்பிக்கையை மாணவர்களிடம் வளர்த்தல், ஒவ்வொரு மாணவரிடமும் உள்ள தனித்துவமான திறமைகளான விளையாட்டு, பேச்சு, எழுத்து, அறிவியல் ஆர்வம் ஆகியவற்றை கண்டறிந்து ஊக்கப்படுத்துதல் ஆகியவை ஆசிரியர்களின் தலையாய பணியாக உள்ளது. தேசிய ஆசிரியர் கல்வி குழுமத்தின் NCTE 23/8/2010 நாளில் தேதியிட்ட அறிவிக்கையில் இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் நியமனம் செய்யப்படுவதற்குரிய ஒரு தகுதியாக ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தேர்ச்சி பெறுவது கட்டாயமாக்கப்பட்டது. ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக, குறிப்பாக 15 முதல் 20 ஆண்டுகளுக்கு மேலாக எந்தவித இடையூறுமின்றி தங்களுடைய பணியை சிறப்பாக ஆற்றி வரும் நிலையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று 1/9/2025 நாளிட்ட உரிமையில் மேல்முறையீட்டு சிவில் அப்பீல் எண் 1405/2025, 1385/2025 மற்றும் 1386/2025 மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தால் ஆணையிடப்பட்டுள்ளது. மேற்கண்ட உத்தரவினால் தமிழ்நாட்டில் சுமார் 3,28,701 அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால்தான் பதவி உயர்வினை பெற இயலும். மேலும் தேர்ச்சி பெறவில்லை எனில் பணியிழப்புக்கும் ஆளாக நேரிடும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் சீராய்வு மனுவின் மீதான 29/5/2026 நாளிட்ட தீர்ப்பில் பணியில் உள்ள ஆசிரியர்கள் 31/8/2028க்குள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தால் ஆணையிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் 15 முதல் 20 ஆண்டுகள் வரை தடையின்றி பணியாற்றி ஓய்வு பெறும் வயதை நெருங்கிக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களை தகுதி தேர்வு எழுத வற்புறுத்துவது அவர்களின் வாழ்வாதார உரிமையை பாதிக்கும் செயலாகும். எனவே இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு, நீண்டகால சேவை, வாழ்வாதாரம் மற்றும் நலன் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் இம்மாமன்றத்தில் பின்வரும் தீர்மானம் முன்மொழியப்படுகின்றது. 1. தமிழ்நாடு பள்ளிகளில் 23/8/2010 முன்பாக அன்றைய நடைமுறையில் இருந்த விதிமுறைகள் மற்றும் தகுதிகளின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அவர்களின் நீண்டகால பணி அனுபவம் மற்றும் பணி பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டில் இருந்து முழுமையான மற்றும் நிரந்தர விலக்கு அளிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. 2. இதற்கேற்ப இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 பிரிவு 23 உரிய சட்ட திருத்தம் மேற்கொண்டு 23/8/2010 முன்பாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் இருந்து விலக்களிக்கும் வகையில் தேவையான சட்டப்பூர்வ ஏற்பாடுகளை ஒன்றிய அரசு மேற்கொண்டு தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் NCTE வழியாக இது தொடர்பான தெளிவான மற்றும் ஒருமித்த அதிகாரப்பூர்வ அறிவுறுத்தல் சுற்றறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. 3. மேற்கண்ட நடவடிக்கைகள் மூலம் நீண்ட காலமாக பணியாற்றி வரக்கூடிய ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட உரிய பணி பலன்கள் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்யுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. மாண்புமிகு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இது போன்ற தனி தீர்மானம் வருகிற பொழுது நம்ம நிகழ்ச்சி நேரில் அது இடம்பெற்றிருப்பு தான் இது வரைக்கும் வாடிக்கை. அப்படி இருந்திருந்தால் விரிவாக பேசுவதற்கு அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற பொழுது இந்த பிரச்சனை அப்பொழுதே வந்தது. அப்பொழுது அரசின் சார்பாக ஆசிரியர்களுக்கு, ஏன்னா நீண்ட நெடிய காலமாக ஆசிரியர் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் திடீர்னு டெட்டு தேர்வு படிக்க வேண்டும் என்பது சாத்தியக்கூறு அல்ல. ஏன்னா இன்றைய நிலையில் அதற்கு புதிய சிலபஸுகள்லாம் இருக்கிறது. அந்த ஆசிரியர் படித்த காலங்களில் 20 ஆண்டுக்கு முன்னால் 25 ஆண்டுக்கு முன்னால் ஆசிரியர் படிப்பு வந்தவர்களுக்கு இன்னைக்கு டெட் தேர்வை பொறுத்தளவுக்கு அந்த சிலபஸ் அவர்கள் படித்து பாஸ் பண்ணுற நிலைமைலாம் இல்லை என்பதை
அப்பொழுது எங்களுடைய கழகத் தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர் உணர்ந்த காரணத்தினால்தான் உச்சநீதிமன்றம் வரை சென்று நாங்கள் ஆசிரியர்களுக்காக நாங்கள் வழக்கு தொடுத்து இந்த தேர்வு தேவையில்லை என்று நாங்கள் தான் அப்பொழுது வழக்கு தொடுத்தோம் ஆசிரியர்களுக்காக. அதில் பல ஆசிரியர்களும் தன்னை இணைத்துக் கொண்டார்கள். ஆனால் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னாக்கா, சீராய் மனுவும் சரி மெயின் வழக்கிலும் சரி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கட்டாயம் படித்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். ஆனால் நாங்கள் அப்பொழுது சொன்னோம், மீண்டும் தேர்தலுக்கு பின்னால் இதே சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுவதோடு மட்டுமல்ல, ஒன்றிய அரசாங்கத்தில் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு புதியதாக ஒரு சட்டத்தை ஏற்றணும். இப்ப இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, புதிய சட்டத்தை ஏற்றினாதான் இதை தடுத்து நிறுத்த முடியும். எனவே இதை கூட இன்னைக்கு தீர்மானத்தில் பார்த்தா கடைசியா சொல்றீங்க, மேற்கண்ட நடவடிக்கை மூலம் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட உரிய பணிப்பலன்கள் எவ்வித தடையும் என்று தொடர்ந்து கிடைப்ப உதவி செய்யுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக கூறுகிறது. ஒன்றிய அரசு கிட்ட தான் பண்ணி இதை நாம செய்ய முடியும். ஆக இப்படி ஒன்றிய அரசாங்கத்தில் இந்த அரசு வலியுறுத்தி புதிய சட்டங்களை நிறைவேற்றுகிற பொழுது ஆசிரியர்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த சட்டம் இயற்றுவதற்கு உறுதுணையாக இருப்பார் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆசிரியர் பணியை பொறுத்தளவுக்கு நாங்கள் முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புதிய சட்டங்கள் வருவதற்கும் அவளுக்கு சலுகை பெற்றுத் தருவதற்கும் முழுமையாக நாங்கள் ஒத்துழைப்போம். உறுப்பினர் இந்த தீர்மானம் முன்னரே கொடுத்திருக்கப்படும் என்று சொன்னார். கடந்த காலங்களில் என்ன நடந்திருக்கு என்பதெல்லாம் நான் பார்த்தேன். கடந்த காலங்களில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் காலையில் வருகிற போதே அவையிலே படிப்பது உண்டு. இருந்தாலும் முன்கூட்டி அதை கொடுப்பதற்குரிய இல்லை 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 முக்கிய இல்லை இல்லை குறிப்பாக இந்த தனி தீர்மானத்தின் மீது அவை உறுப்பினர் அத்தனை பேருக்கும் புள்ளி விவரங்கள் விரல் நுனியில் இருக்கிறோம். அதையும் நீங்கள் மனதில் வைத்து எப்படி நீங்கள் இப்போ கொடுத்த உடனே பேசுகின்றீர்கள். இந்த விஷயத்தை டெட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும், ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எல்லாம் அத்துப்படியாக மனப்பாடமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அது அவையிலே மாண்பு அமைச்சர்கள் சிறப்பான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று பேசிவிட்டார். அடுத்து மாண்பு உறுப்பினர் முனைவர் தாரை கட்பட் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள். உறுப்பினர், இப்ப நீண்ட நெடிய நாளாக இந்த கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்து அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலில் இருக்கிறது. ஆனால் அது மாநில பட்டியலில் கொண்டு வருவதற்கும் வேண்டிய முயற்சி நாம் செய்யணும். பொது பட்டியல்